தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். இன்றைய முதல் வாசகத்தில் இயேசுவின் பிறப்போடு இந்த உலக தேசங்களுக்கு நிகழும் மகிமையான எதிர்காலத்தை காண்கிறோம். இருளில் இருந்த மக்கள் ஒரு பெரிய ஒளியை காண்பார்கள். கடவுள் தேசத்தை பெருக்கி அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுப்பார். அறுவடை மகிழ்ச்சியடைபவர்களைப் போல அவர்கள் கடவுளை மகிழ்ச்சி அடைவார்கள். நம் வாழ்வில் கடவுளை ஏற்றுக்கொள்வோம். அப்போது நம் வாழ்க்கையும் மற்றவர்களின் வாழ்க்கையும் ஒளியால் நிரப்பப்படும். இந்த இரண்டாம் வாசகத்தில் நாம் அனைவரும் ஒற்றுமையுடனும் ஒரே மனத்துடனும் ஒரே கருத்துடனும் செயல்பட வேண்டும் என்று புனித பவுல் கூறுகிறார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவில் நாம் அனைவரும் ரட்சிக்கப்பட்டுள்ளோம். மற்றவர்களில் கடவுளை கண்டு வாழ்வோம். இந்த நற்செய்தியில் இயேசு தனது பணியை தொடங்குகிறார். பரலோக ராஜ்யம் அருகில் உள்ளது என்று அவர் பிரசங்கிக்கிறார். இயேசு தனது முதல் செயல்களை தேர்ந்தெடுக்கிறார். இயேசுவின் வாழ்க்கையின் முன்மாதிரியை பின்பற்றுவதன் மூலம் நாம் இயேசுவின் அன்பான சீடர்களாக மாறுவோம். இயேசு நம்மிடமிருந்து விரும்புவது என்னவென்றால், நம் எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்கள் மூலம் நற்செய்தியை பிரசங்கிப்பதாகும். பரலோகத்துக்கு ஆன்மாக்களை வெல்வோம்.